Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு non-veg ரெசிபி தான் பார்க்க போறோம். chicken kofta curry ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மீட் பால் ரெடி பண்ணணும். கை நிறைய கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய். இது வந்து 1க்கு 2 அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி 250 கிராம் சிக்கன் கைமா அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார்கோலை வந்துட்டு புகை போடலாம். இது நீங்கள் புகை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் உள்ளே வரும். நீங்கள் இப்படி தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த புகை வரையில் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த புகையோட ஃப்ளேவர் அதில் பிடிக்கும். 2 மினிட்ஸ் விடுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் பால் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கோங்க. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி விடுங்க. ரொம்ப டார்க் ஆகக்கூடாது, வெந்தால் போதும் நம்மளுக்கு. லோலேருந்து மீடியம் ஹீட்டில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதை. இப்போ நம்ம கிரேவிக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 6லேருந்து 7 மிளகு, நீங்கள் வேணால் 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துக்கோங்க பச்சை வாசனை போக. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3லேருந்து 4 தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு, உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ். தக்காளி பச்சை வாசனை போகணும். உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீட் பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்துட்டு ஒரு 2 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இல்லைன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. இப்போ இது நல்லா கொதி வந்ததையும் நீங்கள் வந்துட்டு கொரியாண்டர் நல்லா பொடி பொடியாக அறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.